நடந்ததுனால மனுக்குலமே எல்லா ஜனங்களும் விழுந்து போயிட்டாங்க, பாவத்துல விழுந்து போயிட்டாங்க. எல்லாருக்குள்ளயும் பாவம் உள்ள வந்து நுழைஞ்சிச்சு. என்ன பாவம் நடந்தது பாத்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு அருமையான ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, இந்த தோட்டத்தை நீ பண்படுத்து காத்துக்கொள் என்று சொல்லி கொடுத்து அவன் கையில சொன்னாரு, இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கவே புசிக்கலாம், புசிக்க எல்லாவற்றையும் புசிக்கலாம். ஆனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்கவே வேண்டாம், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அதாவது நீ இதை புசித்து என் வார்த்தையை மீறி நீ புசித்தால் உனக்கும் எனக்கும் இருக்கிற அந்த சமாதானம் உன்னை விட்டு போயிடும். ஆசீர்வாதத்தை ஏந்துருவ. உனக்கும் எனக்கு இருக்கிற அந்த பிரசன்னம் உன்னை விட்டு போயிடும். உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டு போயிடும். நீ இந்த பாவத்தை செஞ்சிட்டனா உன்னாலே இந்த மனுக்குலமே கெட்டு போயிடும். ஆண்டவர் சொல்லியும் என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாம் புத்தகத்துக்கு வாங்க. அங்க நடந்ததை ஒரு 2-3 வசனத்தை காமிச்சிட்டு நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க, கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. ஆதியாம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று தேவன் ஆதாம் கிட்ட சொன்னார். வாங்க, ஆதாம் கிட்ட தேவன் சொன்னார் பாருங்க. என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, தோட்டத்தில் உள்ள எல்லா சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். அப்படியே லைனா உட்கார வச்சிருங்க, அப்படியே லைனா உட்காந்துருங்க. இங்கே உட்காருங்க, சேர் போடுமா, அவங்களுக்கு சேர் கொடுங்க, நெருக்க சேர் கொடு. கவனிக்கிறீங்களா? பாருங்க என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, ஓகே சரி, உட்காந்துட்டீங்களா? ஓகே, சந்தோஷம். இப்ப கவனிங்க, தேவன் சொன்னார் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை சாப்பிடலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி புசிக்க வேண்டாம் சொன்னார் இல்லையா? அதை சொல்லி அது பிரகாரம் நடந்தான் பாருங்க. ஆனா அவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்தார் கர்த்தர். மனைவி கொடுத்த உடனே மனைவி கிட்டே சொல்லியிருப்பான், இதை ஆண்டவர் இதை சாப்பிட வேணாம் சொன்னாருன்னு. ஆனா அதை மீறி அவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து ஒரு பயங்கரமான பாவத்தை செஞ்சாங்க. 6ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. அப்போது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தான் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் அதை புசித்தான். பாத்தீங்கன்னா அது மேலே எண்ணம், எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ கர்த்தர் அது மேலே என்ன பண்றாங்க. இப்ப நீங்க பிள்ளைங்கிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துக்குமா, இது ஒண்ணு மட்டும் தொடாதான் சொல்லிட்டு போயிட்டு பாருங்களா, அதை தான் தொடுவாங்க. நீங்க எதை எடுக்க வேணாம் சொல்றீங்களோ அதை தான் எடுப்பாங்க பாருங்க. ஏன்னா அப்படி மனுஷனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க. ஸ்திரீக்கு இப்ப ஆண்டவர் சொன்னாரு இதை சாப்பிடான்னு சொன்னார். ஆனா இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் அந்த அம்மா எப்பொழுதும் அது இச்சிக்கப்படத்தக்க இன்பமா இருக்கிறதா அதை பார்க்கும் போதெல்லாம் அது மேலே இச்சை, அது மேலே எண்ணம், அது மேலே எண்ணம். ஒரு மனுஷனுக்கு இந்த பொருளை நீங்க எப்படியாவது நீங்க அனுபவிக்கணும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, நைட்டும் பகலும் அதே சிந்தையில இருந்தீங்கன்னா அதை நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை செய்து முடிச்சிடுவீங்க. நீங்க உங்க எண்ணம் எப்படி இதோ அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். நல்லதை செய்யணும்னு சொல்லி எண்ணத்தை வச்சு பாருங்க, நல்லதை செய்ய ஆரம்பிச்சிருங்க. தீமை செய்யணும்னு சொல்லி எண்ணத்தை வச்சு பாருங்க, தீமை செய்ய ஆரம்பிச்சிருங்க. எண்ணத்துக்குள்ள இருந்துதான் எல்லாமே நடக்குது பாருங்க. அப்ப இந்த ஸ்திரியானவள் இந்த காரியத்தை என்ன பண்ணா, அவ பறித்து சாப்பிட்டு அவளும் சாப்பிட்டு புருஷனுக்கு கொடுத்தா. அவன் நிமித்தம் என்ன நடந்தது பாத்தீங்கன்னா பாருங்க, அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னு பார்த்து வேதம் சொல்லு, கவனிப்ப பாருங்க. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. பின்பு ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தையை செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும், நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பூமி முழுவதும் சபிக்கப்பட்டு போச்சு. முள்ளும் குறுக்கும் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம நல்லது விதைக்கிறோம், கூட தீமையை வளருது. இவங்க இருவரும் செய்த பாவத்து நிமித்தம் இந்த பூமியில என்ன நடந்தது பார்த்தா, சாபமும் பாவமும் இந்த பூமியில என்ன ஆயிடுச்சு, உண்டாயிட்டுது.
எல்லா மனுக்குலமே என்னாச்சு, விழுந்து போயிட்டாங்க பாருங்க. இவர்கள் செய்த பாவத்து நிமித்தம் எல்லாருக்குள்ளேயும் இன்னைக்கு பாவம், அந்த பாவம் இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு பாருங்க. இன்னைக்கு அதனாலதான் என்ன பண்றோம், நம்ம உண்மை பேசணும்னு நினைச்சாலும் உண்மை பேச முடியல பாருங்க. பொய் எப்படியாவது பொய் சேர்ந்து வருது. பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பொய்யே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா பொய்யை பேசுறோம். ஏன் பேசுறோம்? உள்ள இருக்குது பாருங்க பாவம். தீமை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், தீமை எதையாவது ஒரு இடத்துல செய்யறோம். கோபமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கோபம் வருது. கசப்பா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கசப்பு வருது. வைராக்கியமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், வைராக்கியம் வருது. விரோதம் வேணாம்னு நினைக்கிறோம், விரோதம் வருது. எதெல்லாம் நான் வேணாம்னு நினைக்கிறோமோ இருக்குது, உள்ள இருக்குது பாருங்க. யார் செய்த பாவம்? ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்து நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டு போச்சு. உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு போச்சுப்பா. இனி இதை நான் சீர்படுத்துவதற்கு என்ன செய்யணும்னா, தேவன் ஒரு திட்டத்தை பண்ணினார். என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா பாருங்க, 14ஆம் வசனத்தை படிக்கிறேன். அப்போது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடினாலே சகல காட்டு மிருக ஜீவன்களிலும் நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் வருவார், உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிகாலை நசுக்குவாய். இங்க தேவன் ஒரு பெரிய திட்டத்தை போடுறாரு. என்ன திட்டத்தை போடுறாருன்னா, அவர் வருவார். யார் வருவார்? இந்த பூமி கெட்டு போனது நிமித்தம் சீர்படுத்தும்படி தேவன் தம்முடைய குமாரனை ஏற்ற காலம் நிறைவேறும் போது தேவன் அனுப்புவாராம். யார் அனுப்புவாரு? எல்லாரும் பாவி ஆயிட்டோம், ஒரு நீதிமான இந்த உலகத்துக்கு வரணும், மீட்டு எடுப்பதற்காக தேவன் ஒருத்தரை அனுப்பணும். யாரை அனுப்பணும்னு பார்த்தா யாரையுமே அனுப்ப முடியாது. மனுஷனே எல்லாருமே பாவியா இருக்கும், எல்லாரும் குழியில ஊந்துட்டோம். ஆதாம் செய்த பாவத்தினா நம்ம எல்லாரும் குழியில வீழ்ந்துட்டோம் பாருங்க. நீங்க இந்த குழியில இருந்து எழுந்திருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்னா, நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் எழுந்து வர முடியாது. அதுக்கு ஒரே வழி இயேசுதான். இயேச விட்டா வேற வழி இருக்குது சொல்லி நீங்க வேற வழியில போவீங்கன்னா போய் முட்டின்னு மோதி நிற்க வேண்டியதுதான். எந்த வழியில போனாலும் முட்டி மோதி நிக்கணும், வேற வழியே இல்லை பாருங்க. வழி இருக்குது சொல்லி நீங்க அந்த வழியில போலாம், இந்த வழியில போலாம், இதை பரிகாரம் பண்ணலாம், அந்த பரிகாரம் பண்ணலாம், இந்த நேர்த்தியை கணம் பண்ணலாம், அந்த நேர்த்தியை கணம் பண்ணலாம், இப்படி என்று சொல்லி ஆளுக்கால அவங்க ஒரு வழியை உண்டாக்கி இன்றைக்கு பலவிதமான வழிகளை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த வழிகளெல்லாம் நீங்க விட்டு விலகி நீங்க எங்க வரணும் பாத்தீங்கன்னா பாருங்க, இங்க நடந்ததை நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்துவுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாக மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையிலே அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவள் இப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கையிலே கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். எத்தனை பேர் கவனித்தீங்க செல்ல? நான் இதை உங்களுக்கு விலைக்கு சொல்றேன் பாருங்க. என்ன விலைக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த பெண்ணு பேர் மரியாள். உலகத்துல தேவன் கடவுள் மனிதனாக பிறக்க தீர்மானம் பண்ணிட்டாரு. மனிதனாக பிறக்கப்படுற காலம் நிறைவேறின உடனே தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு. அனுப்புறதுக்கு ஒரு பெண்ணு தேவை. அதாவது ஒரு ஆண் வித்து இல்லாம எந்த பெண்ணும் கர்ப்பம் தரிக்கவே முடியாது. உலகத்திலே நடக்காத காரியம். நீங்க எந்த உலகத்துக்கு வேணாலும் போங்க, கிழக்கில் போங்க, மேற்கில் போங்க, வடக்கில் போங்க, தெற்கில் போங்க, 4 திசையிலையும் உலகம் முழுவதும் சுற்றி இருக்கிற எந்த திசைக்கு வேணாலும் போங்க, எல்லா மிருக ஜீவன் முதல் கொண்டு மனுஷர் முதல் கொண்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆண் வித்து இருந்தாதான் அது குட்டி போடும். ஆண் வித்து இல்லாம எதுவுமே கர்ப்பம் தரிக்க முடியாது. இப்படி இருக்கிற காலகட்டத்துல தேவன் ஒரு தீர்மானத்தை பண்றாரு. என்ன தீர்மானம் பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் வித்து இல்லாம ஒரு ஸ்திரீ கர்ப்பம் தரிக்க போகுது. எப்படி அது தரிக்க போகுதுன்னா, தேவன் உடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை வல்லமையாய் கர்ப்பத்தை உருவாக்குகிறது. உருவாக்குவது அந்த அம்மா அவங்க எந்த பகுதியில் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பெத்லகேம் என்ற ஊர்ல இருக்கிறாங்க. அந்த அம்மா பேர் மரியாள். ஸ்திரீ, சாதாரண ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க, வாலிப பெண்.
அவங்க பேர் மரியாள். அவங்களுக்கு பாருங்க, இதெல்லாம் ஒரு கட்டுக்கதையோ ஒரு கற்பனை கதையோ ஏதோ ஏதோ மனதில் தோன்ற பிரகாரம் எழுதி வச்சுட்டேன் இல்லை. பாருங்க, நீங்க இதை படிச்சு பார்த்தீங்கன்னா ஊரு பேரு எல்லாம் நேரம் நிமிஷம் எல்லாம் என்னென்ன நடந்தது அத்தனையும் திட்டவட்டமா எழுதி இங்க வைத்திருக்கிறாங்க. இது சத்தியம், இது வேத புத்தகம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர்களை கொண்டு எழுதப்பட்ட புத்தகம் இது. இது ஏதோ மனுஷ கையினாலே இஷ்டப்பட்டபடி எழுதுனதல்ல. என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, அந்த அம்மா ஒரு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அந்த மனுஷன் பேர் யோசேப்பு. மனுஷன் பேர் யோசேப்பு. இந்த யோசேப்பு என்கிற மனுஷனுக்கும் மரியாள் என்கிற ஒரு பெண்ணுக்கும் நிச்சயம் நடந்திருக்குது. சில மாதங்களுக்கு முன்பாக நிச்சயம் நடந்தது வச்சுங்களா. நிச்சயம் நடந்து இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஏன்னா நிச்சயம் அப்படித்தானே வைக்கிறாங்க. நிச்சயம் ஃபர்ஸ்ட் பண்ணிடுறாங்க, 3 மாசமா 6 மாசமா தள்ளி திருமணம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்றாங்க இல்லையா. அதே மாதிரி யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஒரு நிச்சயம் நடந்தது. 2 பேருக்கும் நிச்சயம் நடந்து திருமணத்துக்காக நாளை தள்ளி வச்சிருக்கிறாங்க. இப்படி தள்ளி வைத்திருக்கிற காலகட்டத்துல என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, தேவன் ஏற்கு முன்னே தேர்ந்தெடுத்துட்டாரு. இந்த மரியா கிட்ட தேவதூதன் அனுப்புறாரு. மரியாளே, நீ ஸ்திரீகளுக்குள்ளே உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்திரீகளுக்குள்ளும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அவர்களிடத்துல வாழ்த்துதல் சொல்லி, உன்னிடத்துல தேவகுமாரன் பறக்க போறாது, நீ கர்ப்பம் தரிக்க போற அப்படின்னு சொல்றாரு. இமான் போய் கம்மன் உட்கார், பேசக்கூடாது, உட்காரு. நீ கர்ப்பம் தரிக்க போறன்னு, இது எப்படி ஆகுங்க, இது நடக்காத, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு அந்த அம்மா ஏற்கனவே சொல்றாங்க. நீ கல்யாணம் ஆகலன்னு சொல்லி வருத்தப்படாத, இது தேவனாலே கர்ப்பம் தரிக்க போது, கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே பலமாய் ரூபமிடுவான், நீ கர்ப்பம் தரிப்பேன்னு சொல்லி அந்த அம்மா சரி ஓகே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை நான் சுமக்க போறேன்னா என்ன போல பாக்கியவதி யாருமே இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்றாங்க, அங்கீகரிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. அந்த அம்மா ஏற்றுக்கொண்டு இடத்தை கொடுக்குறாங்க. நீங்க சொன்னபடி ஆகட்டும், தேவனுடைய வார்த்தையின்படி ஆகட்டும்னு அந்த அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு தேவதூதன். அப்படின்னா நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு இந்த அம்மா சரி சொல்லி ஏற்றுக்கொண்டவொடனே அது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலை நடக்குது. இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குது? யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயம் நடந்திருக்குது. நிச்சயம் நடந்தது. இவங்க 2 பேரும் நிச்சயம் நடந்துக்கிறியா. இவர் சில மாதம் கழித்து திருமணம் பண்ணதுக்கு ரெடியா இருக்கிறார். திடீர்னு பார்த்தா இந்த அம்மா கர்ப்பம் தரித்து நிற்கிறாங்க. இதை எதை வேணாலும் மறைக்கலாம், கர்ப்பம் தரிக்கப்பட்டதை மறைக்க முடியாது இல்லையா. 1 மாசம் மறைக்கலாம், 2 மாசம் மறைக்கலாம், ஒரு 3 மாசம் மறைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா வயிறு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், பெருசாக அது வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இந்த அம்மா இந்த அம்மாவை நிச்சயம் பண்ணி வச்சிருக்கிறா இல்லையா மரியாதை. திடீர்னு இந்த அம்மா கர்ப்பம் தரிக்கப்பட்டு கர்ப்பவதியா நிக்கிறாங்க. இந்த அவருக்கு ஒரே என்ன ஆச்சு, என்னடா இது, நம்ம இப்ப நிச்சயம் பண்ணிருக்கோம், இன்னும் இது வரைக்கும் இந்த அம்மாவை நம்ம தொட்டதே கிடையாது, இந்த அம்மாவோட நம்ம எதுவும் இல்லை, இப்படி இருக்கும்போது இது எப்படி இது கர்ப்பம் தரிக்கும், யார் கூட இவ தொடர்பு வச்சிருக்கிறா, கவனிக்கிறீங்களா. ஏன்னா அவரும் மனுஷன் தான், யோசேப்புன்றவரும் மனுஷன், மரியாளும் மனுஷன், ஆனா உள்ள இருக்கிறது தேவன், கடவுள் உள்ள இருக்கிறாரு. இது எப்படி வயிற்றுக்குள்ள, இந்த அம்மாவுக்கு வயிற்றுக்குள்ள கர்ப்பம் எப்படி உண்டாச்சு, நம்ம இது வரைக்கும் தொடலையே. இதுதான் உண்மை இல்லையா. ஒரு ஆணு இல்லாம ஒரு பெண்ணு தானா கர்ப்பம் தரிக்க முடியாது, அது கூடாத காரியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய டாக்டருங்க அநேக இதெல்லாம் அட்வான்ஸா என்னமோ பண்றாங்க, டெஸ்ட் பேபி அதெல்லாம் பண்றாங்க. டெஸ்ட் பேபிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வித்தை எடுத்து கொண்டு வந்துதான் என்ன பண்றாங்க, பெண்ணுடைய கர்ப்பத்துல வைக்கிறாங்க பாருங்க. வச்சு அதுக்கு என்ன பண்றாங்க, உருவாக்குறாங்க. ஒரு வித்து இல்லாத என்ன பண்ண முடியாது, மனுஷனை உருவாக்க முடியாது. இவருக்கு ஒரே சந்தேகம், எப்படி நம்ம இல்லாம எப்படி இந்த அம்மா கர்ப்பம் தரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த மனுஷனுக்குள்ளே நைட்டும் இந்த விஷயத்துல எந்த புருஷனுங்களும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஏற்றுப்பாங்களா? ஒரு மனைவி வேற ஒருவனோடு உறவு இருக்குதுன்னா கண்டிப்பா யாருக்குமே என்ன பண்ண முடியாதுன்னா சமாதானம் இருக்காது, தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது. அதுல இருந்து ஒரு சந்தேகம் தீர்ற வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு இதுவே இருக்காது பாருங்க, மனதுல நிம்மதியே இருக்காது. அந்த மனுஷன் அப்படிதான் இருந்தார் பாருங்க. பாருங்க எப்படி இருந்தான்னு நான் படிக்கிறேன் பாருங்க. அவர் இருந்த நோக்கத்தை பாருங்க. 19ஆம் வசனம் படிக்கணுமே. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தாராம். எப்படியாவது தள்ளினோம், இனி இவ வேணாம், நமக்கு என்ன பண்ணிட்டாரு, நம்ப எதுவுமே இது வரைக்கும் பண்ணல, எப்படி இவ கர்ப்பம் தரிக்கப்பட்டா, இவளை எப்படியாவது தள்ளிடணும், அவமானப்படுத்த மனதில்லாமல். அவமானப்படுத்தினா யாரெல்லாம் வச்சு நிச்சயம் பண்ணாரோ
எல்லாரும் அவங்களுடைய சொந்த பந்தம்லாம் வந்திருப்பாங்களே நிச்சயமானத்துக்கு, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இதை எப்படியாவது முடிவு பண்ணணும். அப்படி பண்ணாம ரகசியமா தள்ளிட்டு இவளை விட்டு நம்ம வேலைக்கு போயிடலான்னு தீர்மானம் பண்ணிட்டாரு. ரகசியமா போயிடலான்னு பாருங்க. இந்த மனுஷனுக்குள்ள அந்த அம்மாவை ஏன் நம்ம அவமானப்பட்டோம், யாரோடய அவன் விரும்புறாப்பழுகுது, அவங்களோட வாழ்ந்துட்டு போட்டோம், அப்படியே விட்டுட்டு போயிடலாம் சொல்லி இப்படிப்பட்ட எண்ணத்துல இந்த யோசேப்பு என்ன பண்றாரு, அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமா அவளை தள்ளிவிட யோசனையா நைட்டும் பகலும் இதோ யோசனையில இருக்கிறாரு. ஏன்னா கண்டிப்பா இது அஸ்திபாரம் சரியில்லைன்னா கட்டடம் எப்பவுமே நிக்காது. அஸ்திபாரம் என்னைக்கும் உறுதியா இருக்கணும். கணவனும் மனைவியும் உறுதியா இருந்தா எப்படி இருக்கும், அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அப்ப இது அஸ்திபாரமே சரியில்லை. அப்ப இது என்ன, இவருக்கு நைட்டும் பகலும் இவருக்கு இதே யோசனை. உடனே என்ன பண்ணாரு, இப்படி இருக்கிற போது இப்படியே யோசனை இருக்கும் போது கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, கடவுள் என்ன பண்ணுவாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். இவன் நைட்டும் பகலும் வேதனையா இருக்கிறதை கடவுள் அறிந்து தேவதூதன் அனுப்புறாரு. போப்பா, எப்பா காபிரியல் தூதனே, நீ முதல்ல கிளம்பு, முதல்ல பூமிக்கு போயிட்டு போ, மரியாள் யோசேப்பு கிட்ட போன்னு சொல்லி யோசேப்பு வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்புறார், தேவதூதன் அனுப்புறார். பாருங்க என்ன நடந்து. அவன் இப்படியே சிந்தித்து கொண்டு இருக்கையிலே கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவினாலே உண்டானது, இது தேவ குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்குது, நீ பயப்படாத, அவ ரொம்ப உத்தமி, கர்த்தருக்கு பயந்தவாவ, நீ பயப்படாத, உன் மனைவி என்னமா எப்படிப்பட்டவள், அவ உன் மனைவி தப்பானவள் அல்ல, உன் மனைவி உத்தமி, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி தேவதூதன் இரவிலே சொப்பனத்துல யோசேப்பிடத்துல சொன்ன உடனே தான் என்னாச்சு, சமாதானமே வந்தது. அவர் எதற்காக ஒரு குழந்தை வயிற்றுல சுமக்கிறாருன்னா, அந்த குழந்தை எதற்காக சுமக்கிறான் அந்த அர்த்தத்தை சொல்றாரு பாருங்க தேவதூதன். பாருங்க, அவர் சொல்றாரு, அவள் ஒரு குமாரனை பெற போறாப்பா. யோசேப்பு கிட்ட சொல்றாரு, குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பேரிடணும். என்ன பேரிடணும், நீ தான் பேர் வைக்கணும். யாரு சந்தேகமா இருக்குது, யோசேப்பு கிட்ட சொல்றாரு, தேவனுக்கு பேரை நீதான் வைக்கணும், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படி வருகிறார். எதற்காக வராராம், ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் எல்லா ஜனங்களையும் மீட்டு ரட்சிப்பதற்காக பிறக்கிறாருப்பா, நீ பயப்படாத, கடவுளே உன்னுடைய மனைவியுடைய வயிற்றுல பிறக்கிறார், நீ ஐயப்படாதன்னு சேர்த்துக்கினார். காரணத்தை புரிஞ்சுக்கினீங்களா? எத்தனை பேர் காரணத்தை தெரிஞ்சுக்கிங்க? காரணம் வேணும் எல்லாத்துக்கும். ஏங்க கடவுள் மனுஷனா இந்த பூமியில பிறக்கணும், என்ன காரணம்னு கேட்கறோம் இல்லையா? காரணம் இல்லாம எந்த காரியமும் இல்ல. பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. இன்னைக்கு எல்லாரும் உட்கார்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்கணும், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா கடவுள் யார் என்பதை நம்ம அறிந்துக்கணும். நம்ம கடவுளோடு நம்ம ஒரு ஐக்கியம் இருக்கணும்னா அந்த கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு காரணம் நான் சொல்றேன்னா, பாத்தீங்கன்னா 2 நாளா நீங்க சாப்பிடல, 2 நாளா சாப்பிடாத, 3 வேளையும் 2 நாளா சாப்பிடல, வெறும் தண்ணியை மட்டும் தான் குடிக்கிறீங்க. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு பாக்குறீங்க, டாக்டர் கிட்ட போறீங்க, டாக்டர் கிட்ட போன, டாக்டர் நான் 2 நாளா சாப்பிடல டாக்டர், தண்ணி 3 வேளையும் சாப்பிடல, வெறும் தண்ணி தான் குடிக்கிறேன் அப்படின்னு. டாக்டர் உடனே, அப்பா பரவாயில்லப்பா, இனி அரிசி பருப்பு வாங்குற வேலையே இல்லப்பா, உனக்கு காய்கறி வாங்குற வேலை இல்லை, மட்டன் சிக்கன் வாங்குற வேலையே இல்லை, சந்தோஷம், நாங்களாம் தேவையில்லாத பணத்தை வீணாக்கின்னு இருக்கிறோம், உனக்கு அந்த செலவே இல்லை அப்படி நான் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு, 2 நாளா சாப்பிடலையா? இல்லை இல்லை, ஏதோ ஒன்று நடந்துக்குது உள்ள, சரி நான் ஒரு மெடிசன் தரேன், இதை போட்டு பாரு, இதை போட்டு சரியில்லைன்னா அடுத்தது வயிற்றுல ஒரு பெரிய ஸ்கேன் எடுக்கணும். ஒரு ஸ்கேன் எடுத்தோம்னா தெரிஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம் என்ன காரணம் கண்டுபிடி. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது பாருங்க. அப்ப இயேசு பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. எதற்காக பிறந்தாரு? ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதுக்காக இந்த உலகத்திலே மனிதனாக அவர் பிறக்கிறாரு. பாருங்க, அடிமையா இருந்தோம் நம்ம எல்லாரும், என்னவா இருக்கிறோம், பிசாசுக்கு அடிமையா ஆயிட்டோம். பிசாசு நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான், பாவத்தில் அடிமையா இருக்கிறோம், சாபம் நம்மளை ஆட்கொள்ளுகிறது, தரித்திரம் நம்மளை ஆட்கொள்கிறது. இதுல இருந்து மீட்பதுக்காக தான் இயேசு வர்றாரு. உதாரணத்துக்கு சொன்னா, அமெரிக்காவில் 1800ஆம் வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் எல்லாரும் வெள்ளையர்கள் கருப்பர்கள் 2 இனத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க பாருங்க. 1800ல் வெள்ளையர்கள் கருப்பர்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க பாருங்க, அடிமைகளாக இருந்தாங்க 1800ஆம் வருஷத்துலலாம். இப்படி கருப்பர்கள் எல்லாம் அடிமைகளாக இருக்கிற காலகட்டத்தில் என்ன நடந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளையர்கள் கொடுமையாக அடிமைப்படுத்துவாங்களாம். அப்போது ஒரு சம்பவம் நடந்தது பாருங்க. ஆபிரகாம் லிங்கத்தை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? ஆபிரகாம் லிங்கத்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆபிரகாம்னா பைபிள்ல இருக்கிற அந்த ஆபிரகாம் இல்ல, ஜனாதிபதி, அமெரிக்கா ஜனாதிபதி, 16வது ஜனாதிபதி அவர் தான் ஆபிரகாம் லிங்கம். அவர் 15 வயசு இருக்கும்போது
அவங்க தகப்பனாருக்கு கூட மார்க்கெட்டுக்கு வந்தாராம் பாருங்க. மார்க்கெட்டுக்கு வளர்ந்து அமெரிக்கால மார்க்கெட்டுக்கு வரும்போது கருப்பர்களை வந்து இரும்பு சங்கிலியை கொண்டு பலமாய் அவர்கள் என்ன பண்ணாங்க, அடிமைப்படுத்தி கருப்பர்கள்லாம் ஒரு வாகனத்துல ஏத்துறாங்களாம். ஏத்துக்கின்னு சில வேலைக்கு கூட்டுன்னு போறாங்க பாருங்க. கூட்டுன்னு போகும்போது இந்த ஆபிரகாம் லிங்கம் என்ன பண்ணாரு, அப்பாவை பார்த்து கேட்டார், அப்பா என்னப்பா இந்த பிடி மனுஷர்களை வந்து மிருகதனமா கொடுமைப்படுத்தி சங்கிலினாலே கட்டி ஈத்துக்கின்னு போறாங்களே, என்ன எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கவனிங்க எல்லாரும். ஏன் எப்பா இப்படி கட்டி ஈத்துக்கின்னு போறாங்க சொல்லி கேட்கும் போது அதுக்கு அப்பா விளக்கம் சொன்னாராம். அவங்களாம் வந்து அடிமைத்தனத்தை சேர்ந்தவங்கப்பா, அவங்களாம் அடிமையாகவே பிறந்திருக்கிறாங்க. அந்த இனத்தாரெல்லாம் அடிமைத்தனத்துக்கு நேரம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வந்து விலை கொடுத்து வாங்கி சில வேலைகளுக்காக இட்டு போவாங்க. அப்படின்னும் போது இவருக்கு அப்போ 15 வயசு. யாருக்கு? ஆபிரகாம் லிங்கத்துக்கு 15 வயசா இருக்கும்போது அவர் ஒரு தீர்மானம் பண்ணாராம். இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாம் விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்னு சொல்லி இந்த ஆபிரகாம் லிங்கம் தீர்மானம் பண்ணி சட்ட திட்டங்களை படிச்சாராம். அட்வொகேட்டுக்கு படிக்கணும். ஆனால் வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவராம் அந்த குடும்பம். அப்படி இருந்தும் சட்ட திட்டங்களை படிச்சு அநேக காரியங்கள் எல்லாம் செஞ்சு அரசியலில் போயிட்டு நுழைந்து எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணி என்ன பண்ணாரு, 1863ஆம் வருஷத்துல ஜனாதிபதி ஆயிட்டாரு இந்த மனுஷன். அமெரிக்கா ஜனாதிபதி ஆயிட்டாரு பாருங்க. ஜனாதிபதி ஆன உடனே என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, முதல் கையெழுத்தை என்ன பண்ணாரா, சட்டத்திட்ட புத்தகத்துல எழுதுறாரா. முதல் கையெழுத்தை என்ன எழுதுறாரு பாத்தீங்கன்னா, கருப்பர்கள் இனத்தை சேர்ந்தவன் எல்லா கருப்பர்களுக்கும் இனி அடிமைத்தனமே கிடையாது, எல்லாரும் சுதந்திரவாளி, வெள்ளையர்களும் கருப்பர்களும் ஒரே சமம் என்று எழுதி சட்டத்திட்ட புத்தகத்தை எழுதினான். அநேக போராட்டங்கள் எதிர்ப்புலாம் வந்துதான் பாருங்க. வெள்ளையர்கள்லாம் சொன்னாங்களா, இல்ல அவங்களாம் அடிமையா இருந்தாதான் நமக்கு வேலை செய்யறதுக்குலாம் ஆள் வேணும்னு. நீ அதெல்லாம் சொல்லாத, அதெல்லாம் ஓரவை சொல்லி எல்லா கருப்பர்களுக்கும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டார். 1865 எல்லா அடிமைகளுக்கும் விடுதலை கொடுத்தோம். என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, விடுதலை கொடுத்து சில பேருக்கு தான் அதை அறிஞ்சுக்கினாங்க. சில பேர் வந்து 100க்கு ஒரு 40% தான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டதை கேள்விப்பட்டாங்க. மீதி 60% என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, விடுதலை ஆக்கப்பட்டதே தெரியாமலே இருக்கிறாங்களாம். அநேக கருப்பர்கள் அநேக கிராமங்களிலும் அநேக கிராம பகுதியில் இருக்கிறவர்களாம், வசிக்கிறவர்களாம், ஏழ்மையான இடத்துல இருக்கிறவங்களுக்குலாம் தெரியல பாருங்க. அநேகர் ஏன்னா விடுதலை கொடுத்தாச்சு. விடுதலை கொடுத்தோம், விடுதலை பெற்றதுக்கு ஒரு அந்த வெளிப்பாடே இல்லாமல் இருந்திருக்கிறாங்க பாருங்க. இன்றைக்கு அப்படிதான் தேவன் வந்து தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை கொண்டு 2000 வருஷத்துக்கு முன்னே நமக்காக அவர் அனுப்பப்பட்டு என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தாச்சு. நீங்க எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டீங்க, சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டீங்க, தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டீங்க. இனி நோய் பொல்லாத வேதி உங்களை தொட முடியாது. இவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவிலே நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நமக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு மகிமையாய் உயிரோடு எழுந்து வந்து விடுதலை கொடுத்துட்டாரு. ஆனா விடுதலை கொடுத்தோம், இன்னும் விடுதலை பெறாமலே இன்னும் உலக மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. பிறக்க போற எல்லா பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுத்துட்டாரு, முற்றிலுமா விடுதலை கொடுத்தாச்சு. எத்தனை பிள்ளைகள், இன்னும் கோடிக்கணக்கான பிறக்க போற பிள்ளைங்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுத்தாச்சு பாருங்க. இனி பாவம் நம்ம குடும்பத்துல ஆளுகை செய்ய முடியாது, தரித்திரம் நம்மளை ஆளுகை செய்ய முடியாது, வேதி நமக்கு வீட்டுக்குள்ள வர முடியாது. ஏன்னு சொன்னா தேவன் நமக்காக கிரியம் செலுத்திட்டாரு, நமக்காக பரிகாரம் செய்து முடிச்சாச்சு, விடுதலை கொடுத்தாச்சு. விடுதலை கொடுத்தோம். இன்னைக்கு அநேகர் அறியாம இருக்கிறாங்க. இல்லைங்க, நான் வந்து எனக்கு தெரியும், இந்த வழியில போனா நான் விடுதலை போயிடுவேன். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா தப்பா அவங்களே ஒரு வழியை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்கவுங்க விருப்பம் போல பல வழிகளை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த வழியில போனா நாங்க போய் சேர்ந்துருவேன், எந்த வழியில போனா, இந்த வழியில போனா. இந்த மார்கழி மாசத்துல நம்ம வந்து இந்த காரியத்துல செஞ்சா, காலையில எழுந்து நீங்க வீட்டை பெருக்கி வாசலை பெருக்கி கோலத்தை போட்டு பாருங்க. மார்கழி மாசத்துக்கு நீங்க வந்து இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா மோட்சத்துக்கு போயிடுவீங்க. யார் சொன்னது? அவங்களே சொல்லிக்கிறது. ஸ்ட்ரெயிட்டா மோட்சத்துக்கு போயிட்டாங்களாம். அப்புறம் இவர் போட்ட இந்த ரூல் என்ன ஆகுது? எல்லாத்துக்கும் ஒரு ரூல் இருக்குதுங்க, எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் இருக்குது. இன்னைக்கு ஒரு மனுஷன் ஒரு தப்பு செய்யறான்னா அந்த தப்புக்கேற்ற இருக்கிற சட்டத்தெல்லாம் அவன் தலைமையில போட முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்கு என்னென்ன தப்பு செய்யறானோ அதுக்கேற்ற தண்டனைக்குரிய சட்டம் தான் கொடுக்க முடியும். அந்தந்த சட்டத்தை கொடுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு வாலிபன் வந்து ஒரு சிறு பெண்ணை ஒரு கற்பழித்துட்டானோ, ஏதோ பலாத்காரம் பண்ணிட்டானோ, அவனுக்கு என்ன சட்டம் கொடுப்பாங்க? போக்சோ சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது பாருங்க.
அந்த போக்சோ சட்டத்தின் கீழே தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அவனுக்கு பெயில் கொடுக்க கூடாது. அதுல இருந்து அதுக்கு நல்ல பதில் கிடைக்கிற வரைக்கும், தப்பு செஞ்சானா செய்யலையா என்றத குற்றத்தை விசாரிக்கிற வரைக்கும் அவனை என்ன பண்ணக்கூடாது, காவல்ல இருந்து வெளியே விடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு சட்ட ரூல் இருக்குது பாருங்க. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் இருக்குது. மனுஷனுக்கு மனுஷன் ஏராளமான சட்ட திட்டங்களை போட்டு இந்த பூமியில வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு சட்டம் இருக்குது. அதே மாதிரி தேவனுடைய வேதத்தின் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய சட்ட ரூல் இங்க இருக்குது. யார் இங்க கர்த்தரிடத்துல அதாவது மோட்சத்துக்கு போவோமா போக மாட்டோமா, அநேகர் பல விதமான யோசனை சொல்றாங்க இல்லையா, இந்த காரியத்தை செய்யுங்க அந்த காரியத்தை செய்யுங்க. பாருங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து இந்த மார்கழி மாசத்துல உட்காந்துக்கினே இருப்பாரு, உட்காந்தபடியே செத்துட்டாருங்க. அவரு சூப்பர் சாவுங்க, அருமையா உட்காந்துக்கினே இருந்தாருங்க. சோபால வந்து சாப்பிட்டு வந்து உட்காந்தாருங்க, செத்தாரு. அருமையான சாவு. என்னத்தை சாப்பிட்டாரு அவரு? எதை ஒத்துக்காதோ அதை ஒத்துக்காதது சாப்பிட்டு கொழுப்பு போய் அடைச்சி செத்துட்டு இருப்பாரு. இவங்களே முடிவு பண்ணிக்கிறது. அருமையான சாவுங்க. சைட்டா மோட்சத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. எங்க போயிட்டு இருப்பாரு? சைட்டா. என்னத்தை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டு இவரு செத்துட்டு இருப்பாரு. ஆனா சொல்றது எப்படி? இவங்களை திருப்தி படுத்திக்கிறது. இவங்களே ஆளுக்கால் ஒரு வழியை உண்டாக்குறது. இந்த காரியத்தை செஞ்சா நமக்கு நல்லா நடக்கும், அந்த காரியத்தை செஞ்சா இது நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி பலவிதமான பேர் பலவிதமான வழிகளை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்ன இல்லாமல் ஒருவனும் என் பிதாவிடத்துல வர முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி பரலோகம் ஒண்ணு யார் வேணாலும் ஏற வரலாம், யார் வேணாலும் போகலாம். உங்களுக்காக அது எப்போதும் அது வந்து கேட்பாரு மாப்பாரு இல்லாம தொடர்ந்து இருக்குதுன்னு நினைச்சு இப்படிப்பட்ட எண்ணத்துல இருக்கக்கூடாது யாருமே. என்ன இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவர் வந்ததே சொல்றாரு, யோவானின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க வந்தேன். உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உங்களை பாவத்திலிருந்து மீட்டு எடுக்க வந்தார். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீங்களோ, விசுவாசிக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க, இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வசனத்தை கை கொண்டு நடக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க இதை கேட்டு இதன்படி நடப்பீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஏன்னா இந்த வழியில வருகிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்காது படிக்கிறோம் பாருங்க. 9ஆம் அதிகாரம் ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கவும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை இடுவீர்கள் என்று சொன்னால் அவனே ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டே போவதில்லை. இவரை நம்புகிறவன் யாருன்னா ஆவதில்லை, கெட்டு போவதில்லை, வெட்கம் அடைவதில்லை, வேதம் சொல்லுகிறது. அப்ப என்ன பண்ணணும்? கர்த்தராகிய இயேசுவை உன் இருதயத்திலே விசுவாசிக்கணும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமே சொல்லுங்க. இவரை விசுவாசித்தால் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து, அப்படியே 8ஆம் அதிகாரத்தை படிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்து 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கிறாங்க பாருங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவைகள் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கியாச்சு. நீங்க விடுதலை ஆக்கப்பட்டீங்க. பாவம் மரணம் என்பவர்கள் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாச்சு. யாரெல்லாம் இயேசுவை தன் இருதயத்தில் விசுவாசித்து தன் வாயில அறிக்கையிடுகிறோம், இயேசுவே என் தெய்வம், இயேசுவே என் இறைய தெய்வம், இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் மேய்ப்பர், அவரே என் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடைய மாட்டேன் என்று தன் இருதயத்தில் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவைகள் பிரமாணத்தில் விடுதலை ஆக்கப்பட்டாச்சு. நல்ல கைகளை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. விடுதலை. இனி உங்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை. வேற ஒண்ணும் பண்ண வேணாம். நீங்க ஊர்ல வேணாம், பெறல வேணாம், மலை மேல ஏற வேணாம், அதை செய்யணும் இதை செய்யணும், எந்த சாங்கியமே கிடையாது. ஒரு சாங்கியம் பண்ண வேணாம். என்ன பரிகாரம் பண்ணணுமா? ஒண்ணும் இல்லைங்க, இருதயத்தில் விசுவாசித்தால் போதும். ஈஸி மெத்தடு. இயேசுவே இது வரைக்கும் தெரியாம இருந்தப்பா, இதுதான் மெத்தடு. நீங்க தான் அதுக்காக எங்களுக்காக வந்தீங்களா? இப்ப நான் தெரிஞ்சுக்கின ஆண்டவரே, இப்பவே நான் உங்க இதயத்தை உனக்கு கொடுக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா இன்றைக்கே விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. இனி பாவம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. என்னங்க நல்லா நடந்தங்க, நான் போறேங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த நடந்துச்சுங்க, திடீர் ஏன் நடக்குது? பிரமாணம் உள்ள ஏங்கின்னு இருக்குது பாருங்க, பிரமாணம் ஏங்கின்னு இருக்குது.
பாவம் சாபம் என்கிற பிரமாணம் இயங்கிக்கினது. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்க என்னென்ன அலவரிசைலாம் இயங்கிக்கினது உங்களால சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. ஏராளமான அலவரிசை இங்க இயங்கிக்கின்னு இருக்குது. லைவா என்னென்ன ப்ரோக்ராம்லாம் உலகம் முழுவதும் என்னென்ன லைவா நடக்குதோ அத்தனை ப்ரோக்ராம் இந்த இடத்துல அலவரிசை இயங்கிக்கிறது. உங்க கண்ணுக்கு தெரியல, தெரியுதா உங்க கண்ணுக்கு? ஆடியோஸ் என்னென்ன பேசுறாங்களோ ஆடியோஸ் அத்தனை அலைவரிசை இயங்கிக்கின்னு இருக்குது. வீடியோ அலைவரிசை இயங்கிக்கின்னு இருக்குது. என்னென்ன இதெல்லாம் நடக்குதோ அத்தனை அலைவரிசையும் இங்க இயங்கிக்கிறது. கண்ணுல தெரியல பாருங்க. ஏன்னா அது என்னவா இருக்குது? அது ஒரு ஆவியின் பிரமாணம் போல அலைவரிசை இயங்கிக்கின்னு இருக்குது. அதை எடுத்து நீங்க போன்ல போட்டு அங்க நடக்கிற ப்ரோக்ராம நான் பார்க்கணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க நீங்க போன் மூலமா இதை என்ன பண்ணலாம், எடுத்து நீங்க பார்க்கலாம். அப்படிதான் பார்க்க முடியும். அதே மாதிரி பாவம் என்கிற பிரமாணம் இங்க இயங்கிக்கின்னு இருக்குது. சாபம் என்கிற பிரமாணம் இயங்கிக்கின்னு இருக்குது. இந்த பாவம் என்கிற பிரமாணமும் சாபம் என்கிற பிரமாணமும் இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனையும் ஆளுகை செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க வீட்டுல நுழையுது பாருங்க. திருடமும் கொல்லவும் உள்ள நுழைஞ்சு ஆளுகை செய்து. அப்ப அதுல இருந்து விடுதலை ஆகணும்னா ஆசீர்வாதம் என்கிற பிரமாணம் உங்க வீட்டுக்குள்ள வரணும். எது வரணும்? இப்ப வீட்டுக்குள்ள போறீங்க, வீட்டு அப்படியே இருளோன்னு இருக்குது. என்ன பண்ணுவீங்க? அப்படியே இருட்டிலேயே போய் தடவீங்களா? அப்படியே என்ன பண்ணுவீங்க? லைட்டு போடுவீங்க. அப்புறம் என்ன ஆகுது? இருள் போயிடுச்சு. இருட்டு போயிடுச்சு. எப்படி போச்சு இருட்டு? நீங்க போட்டாத லைட்டு போட்டாதான் வெளியே இருள் வந்து வெளியே போவோம். நீங்க போடலன்னா இருள் உள்ளதான் இருக்கும். அப்ப ஆசீர்வாதம் உள்ள வரணும்னா சாபம் வெளியே போகணும். சாபம் வெளியே போறதுக்கு என்ன பண்ணணும்? இயேசு என்கிற ரட்சகர் உள்ள வரணும். அந்த ரட்சகர் உள்ள வந்துட்டான்னா திருடவும் கொல்லவும் அழிக்கிறவும் உள்ள இருக்க முடியாது. இருட்டுக்கு வேலை இல்லை. வெளிச்சம் எப்போதும் உள்ள பிரகாசிக்கும் போது இருளை எப்படி நம்மளை ஆளுகை செய்ய முடியும்? இருளின் பிள்ளைகளாக இருந்த நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளை ஆக்கப்படுகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப என்ன நடக்கும் உங்களுக்கு? எடுத்துக்கொள்ளுங்க. 91ஆம் சங்கீதத்துல வாங்க. இயேசு பத்தி தான் இந்த எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 91ஆம் சங்கீதம் இங்க நான் சொல்றேன் பாருங்க. இது அப்படியே சத்தியம். 91ஆம் சங்கீதத்துல நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. எல்லாரும் கடைசி வசனம் முடிக்க போறேன். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கவனிங்க. நீங்க யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ ஏற்றுக்கொண்டவங்களுக்கு நடக்கிற அடையாளம் இது சத்தியம், பொய் அல்ல, கட்டுக்கதை அல்ல. உண்மையாகவே சொல்றேன். 1992 ஏற்றுக்கொண்டேன். எவ்வளவு கேடுகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு போராட்டங்கள், இப்படிலாம் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா என் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கொண்டு எங்க போனாலும் வெற்றி தான். எனக்கு எதை செய்தாலும் வெற்றி தான். ஏன் வெற்றி? எப்படி வெற்றி நடக்குது? ஏதோ நான் வந்து சாமர்த்தியக்காரனா, நான் அறிவு உள்ளவனா, நான் புத்தி உள்ளவனா, நான் ஞானம் உள்ளவனா, நான் நல்ல எல்லாவற்றிலும் படிப்பறிவு உள்ளவனா? இல்ல பாருங்க. எப்பொழுதும் கர்த்தரை நான் சார்ந்து வாழ்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். அதனால எல்லா இடங்களிலும் வெற்றி எனக்கு கிடைக்கிறது. அதுக்கு காரணம் நான் இங்க சொல்றாரு பாருங்க. 91ஆம் சங்கீதம் இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் இது எழுதப்பட்டது பாருங்க. உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலிலே தங்குவான். யாருடைய நிழலில தங்குறேன்? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவன் எங்க அம்மாவுடைய நிழலில தாங்க நான் வாழறேன். எங்க அம்மா இல்லைன்னா போச்சு அப்படி என்ன இருக்கிறவங்க பாவம். அது ரொம்ப பரிதாபம். என்னைக்கு இருந்தாலும் அம்மா விட்டுட்டு போயிடுவாங்க. அம்மா விட்டு போயிடுவாங்க கண்டிப்பா. இல்லைங்க எங்க அப்பாவுடைய நிழல்ல நான் தங்குறேன். அப்பாவும் விட்டுட்டு போயிடுவாரு. மாமா இருக்கிறாரு, அவரு நல்ல பலசாலியா இருக்கிறாரு, அவருக்கு நல்லா செல்வாக்குலாம் இருக்குது, அவரும் போயிடுவாரு. சித்தப்பா இருக்கிறாரு, பெரியப்பா இருக்கிறாரு, எல்லாம் போயிடுவாங்க. அவங்கவுங்க காலகட்டம் வரும்போது ரயில் பயணம் போல அவங்கவுங்க ஸ்டேஷன் வரும்போது இறங்கி போய்கினே இருப்பாங்க. நான் அவரை நம்பி வாழறேன், இவரை நம்பி வாழறேன், இவரை நேரில் இருக்கிறேன், அவர் நேரில் இருக்கிறேன்னு சொல்லி யாரெல்லாம் எப்படிப்பட்ட நேரில் இருக்கிறீங்களோ அது ரொம்ப ரொம்ப பரிதாபத்துக்குரியது. கனம் பண்ணுங்க. சித்தப்பாவை கனம் பண்ணுங்க, அப்பாவை கனம் பண்ணுங்க, அம்மாவை கனம் பண்ணுங்க, தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க, சகோதர மரியாதை கொடுங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க. நான் அவங்க நேரில் தான் வாழ்றேன், அவங்களுடைய தயவுல தான் இருக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா போச்சு. அது ரொம்ப பரிதாபம். இங்க சொல்றாரு பாருங்க, உன்னதமானவருடைய மறைவிலே நான் இருக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். யாரை நம்பி இருக்கிறேன் சொல்லுங்க பாப்போம். இயேசுவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். இப்படி சொல்லுங்க. அப்புறம் அவர் உன்னை என்ன பண்ணுவாராம்? வேடையினுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்பி வைப்பார். அவரு தப்பி வைப்பார். பயப்படாதீங்க. இந்த உலகத்துல நீங்க போறீங்க வரீங்க, போகும்போதும் வரும்போதும் தீமைகள் ஏராளமான கேடுகள் நடக்குது. போனா திரும்பி வருவோம்னா நம்பிக்கை இல்லாத இருக்குது. அப்படிப்பட்ட உலகத்துல இன்னைக்கு வாகனங்கள் பெருத்து போச்சு பாருங்க. வண்டி ஓட்ட முடியல, ரோட்டு மேல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இருக்குது. ஆனால் இங்கே தேவன் சொல்றாரு பாருங்க, வேடையினுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்பி வைக்கிறவர் கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, பயப்படாதுங்க. அவர் தமது சிறகுனாலே உன்னை மூடுவார். எதுல மூடுவாரா? உன்னை
தமது சிறகுனாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியமும் பரிசையும் உனக்கு கேடகமாய் இருக்கும். பயப்படுறீங்களா? பயப்படக்கூடாது. பூமியில இருக்கிற வரைக்கும் கடுகளவும் பயப்படாமல் வாழணும்னா கர்த்தர் கூட இருக்கணும். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, இரவிலே உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலிலே பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாட கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதே இருப்பாய். கவனிக்கிறீங்களா? நைட்ல நேரத்துல என்ன வேணாலும் நடக்குது இல்லையா? பாத்தீங்கன்னா கேரளா பகுதியில் பாத்தீங்கன்னா திடீர்னு நைட்டு நேரத்துல எல்லா மலை பகுதியில சரிஞ்சு ஏராளமான வீடுகள் சேதமாயிடுச்சு பாருங்க. எவ்வளவு பேர் அழிஞ்சு போனாங்க நைட் நேரத்துல நடந்தது. இலங்கையில எடுத்துங்க, இந்த வருஷம் கடைசி எண்டுல இலங்கையில இருக்கிற எவ்வளவு ஜனங்கள் வந்து லட்சக்கணக்கான பேருங்க வந்து நைட்டு நேரத்துல, அதாவது பூமி அதிர்ச்சி உண்டாகி நிலச்சரிவு உண்டாகி மழை பெஞ்சி ஏராளமான ஜனங்க அழிஞ்சு போனாங்க. இங்க நான் உங்களுக்கு சொல்றேன், இது சத்தியம். இரவிலே உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலிலே பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாட கொள்ளை நோய்க்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சேதம் கூட உங்களுக்கு வராது. இது சத்தியம். என் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு உங்களுக்கு உறுதியா என்னால சொல்ல முடியும். உன் பக்கத்தில் 1000, நல்லா கவனிக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியமான வசனம். உன் பக்கத்தில் 1000 தீமையும் உன் வலது பக்கத்தில் 16,000 கேடுகளும் உனக்கு நடக்கும், உனக்கு முன்பாக நடக்கும். ஆனாலும் பாருங்க, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16,000 பேர்கள் விழுந்தாலும் அது உன்னை என்னாகாது, நடக்குங்க. தீமை வராது. கொள்ள நோய் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி நான் சொல்லல. எல்லாம் இருக்குது, எல்லா தீமை கேடுகளா இருக்குது, எல்லாம் நடக்கும். உன் பக்கத்தில் இருக்கிற 1000 பேருக்கு நடக்கும், உன் வலது பக்கத்தில் இருக்கிற 16,000 பேர்களுக்கு எல்லாம் நடக்குமா? உனக்கு நடக்காது. யாருங்க சொல்ல முடியும்? யாராவது சொல்ல முடியுமா? உன்னை பெத்தெடுத்த அப்பா உன்னால சொல்ல முடியுமா? வாக்கு கொடுக்க முடியுமா? உனக்கு நடக்காத மகனே நீ பயப்படாதுன்னு சொல்ல முடியாது. கொடு, அப்பா இருக்கிறான் பாத்துக்கிறேன், அப்பா இருக்கிறான் பாத்துக்கிறேன், அப்பா இருக்கிறான் பாத்துக்கிறேன் அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா அப்பாவும் கூட என்ன பண்ணாரு? குழியில உழ வேண்டியதுதான். ஆனா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், யாரும் சொல்ல முடியாத வார்த்தை இயேசு ராஜா சொல்றாரு பாருங்க. உன் பக்கத்தில் 1000 உன் வலது புறத்தில் 16,000 தீமைகள் கேடுகள் நடக்க உனக்கு நடக்காதுன்றாரு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? என் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இதுதான் சத்தியம். விடுதலை கொடுக்கறதோடு மட்டும் இல்ல, ஆபிரகாம் லிங்கம் அமெரிக்காவுக்கு விடுதலை கொடுத்தாரு, ஆனா வாக்கு கொடுக்க முடியல. விடுதலை மட்டும் தான் என்னால கொடுக்க முடியும். ஆனா இவர் விடுதலை கொடுத்து உங்க கூடவே இருக்கிறேன், உங்க கூடவே இருந்து உங்களை நான் பாதுகாக்கிறேன், உங்களை நடத்துகிறேன், உங்களை கைவிட மாட்டேன், உங்களுக்கு அநேக தீமைகள் கேடுகள் உனக்கு முன்பாக நடக்கும், ஆனா உனக்கு நடக்காது என்று வாக்கு கொடுக்கிறார். இதுதான் சத்தியம். யாரால கொடுக்க முடியும்? கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அந்த கடவுளால மாத்திரம் தான் கொடுக்க முடியும். அந்த கடவுள் இவர் தான், இயேசுதான் அந்த கடவுள். அவரை நீங்க நம்பினீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். இவரை நம்பி இவரை சார்ந்து வாழுங்க. கடைசி வசனத்தை நான் முடிச்சிடறேன் பாருங்க. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாதான். என்ன நேரிடாது? பொல்லாப்பு வருது பாத்தீங்களா? எத்தனை பேர் உங்களுக்கு பொல்லாப்பு செய்யணும் விரும்புறாங்களோ எத்தனை பேர் வேணாலும் எழும்பி விட்டோம். பயப்படாதீங்க, யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்காக யுத்தம் செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உங்க கூடாரத்தை அணுகாது. நல்ல கையை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒண்ணு உங்களை அணுகாது. பயப்படவே பயப்படாதீங்க. இது சத்தியம். என் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு ஆவியின்படி, ஜீவனுடைய ஆவியின்படி பாவம் மரணம் என்பவைகள் பிரமாணத்திலிருந்து இயேசு விடுதலை கொடுக்க தான் வந்தார். விடுதலை கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு 2000 வருஷத்துக்கு முன்பாக கொடுத்துட்டு போய் சேர்த்தாரு. பரலோகத்தில் தேவன் இருக்கிறார். தேவனோடு இன்னைக்கு இருந்து பரிசுத்த ஆவியாகிய தேற்றிடவாளர் அனுப்பி நம்மளை நடத்துகிறாரு. அதனால நீங்க போயிட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க சொல்லி பல வழியில நீங்க போனீங்கன்னா முட்டி மோதியும் தான் நிக்கணும். எந்த வழியில வேணாலும் போய் பாருங்க, நீங்க எதிர்பார்க்கிற சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. கிடைச்சா மாதிரி சொல்லுவாங்க, கிடைக்கவே கிடைக்காது. நான் ரெட்டின்ஸ், நீங்க ரெட்டின்ஸ்ல இருந்து திருவள்ளூருக்கு போய்கின்னு இருக்கிறீங்க. திருவள்ளூருக்கு போற நீங்க வந்து நான் ரெட்டின்ஸுக்கு போனாங்க சொல்லி இப்படி போயிட்டாங்க, யாராவது வழி கேட்டீங்கன்னு வச்சுங்க, ஏங்க நான் ரெட்டின்ஸுக்கு போனாங்க அப்படின்னு, ஏம்மா இது திருவள்ளூருக்கு போற விட்டுப்பா, நீ திரும்பினா தான் ரெட்டின்ஸுக்கு போவேன்னு சொன்னா, நான் திரும்ப மாட்டேன், நான் இப்படி தான் போவேன்னா கடைசி வரைக்கும் ரெட்டின்ஸ் போய் சேர மாட்டீங்க. நீங்க திருவள்ளூருக்கு தான் போவீங்க. மனம் திரும்பணும். திரும்பப்பா, ரெட்டின்ஸுக்கு போனோன்னு திரும்பப்பா, வண்டியை யூ-டர்ன் பண்ணுப்பா, யூ-டர்ன் பண்ணி திரும்பி போப்பா. இல்லைங்க நான் திரும்ப மாட்டேங்க, நான் இப்படி தாங்க போவேன், எனக்கு தெரியுங்க. கடைசி வரைக்கும் சாவுற வரைக்கும் நீங்க ரெட்டின்ஸ் போய் சேர முடியாது. போங்க, அவள் தான். திரும்பணும். மனம் திரும்பிட்டீங்கன்னா ரெட்டின்ஸ்ல போய் சேர்ந்துடும். மனம் திரும்பினீங்கன்னா விடுதலை கிடைக்கும்.
பாவத்திலிருந்து விடுதலை. சாபத்தில் ஏன் தீமை நடக்குது வீட்டுக்குள்ள, ஏன் கேடு நடக்குது? அந்த ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் அந்த பிரமாணம் உள்ள ஏங்கிக்கின்னு இருக்குது. பாவம் என்கிற பிரமாணம், சாபம் என்கிற பிரமாணம் ஒரு அளவரிசை எப்படி ஏங்கிக்கின்னு அதே மாதிரி ஏங்கிக்கின்னு எல்லார் வீட்டுக்குள்ளும் நுழையுது. கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கக்கூடாது. பிசாசுக்கு அவங்க 2 பேரையும் எப்படியாவது பிரிக்கணும். நல்லா இருப்பாங்க பாருங்க, நல்லா பேசிக்கின்னு இருப்பாங்க, திடீர்னு சண்டை போட்டுப்பாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் நினைக்கிறீங்க? நம்ம நினைப்போம் நீதான் யா காரணம். அவர் வாயில அந்த வார்த்தை வர வேண்டிய அவசியமே இல்லை. எதிர்பாராதமா அந்த வார்த்தை வந்துட்டு இருக்கும். பாவம் அவருக்கே தெரியாது. ஐயோ தன்னை மீறி வந்துச்சுங்க கோச்சிங்க. அது எப்படி தன்னை மீறி வரும்? நீ எப்படி இந்த வார்த்தையை பேசுவ? உள்ளத்தில் இருக்குது இல்ல, உன் உள்ளத்தில் இருந்துதானே நீ பேசின. ரொம்ப நாளா என்ன பேசின, திட்டத்தோட பேசின. பாருங்க, பிசாசு பேச வச்சிருவான். பேசி 2 பேரையும் கணவன் மனைவியை பிடிச்சிருவான். இது நடக்குது பாருங்க. யாரு இதெல்லாம் செய்யுது? அதான் இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தான். ஏசு உள்ள இருந்தானா திருடன் உள்ள வர மாட்டான். ஏசு உள்ள இல்லைன்னா அவன் உள்ள என்ன பண்ணுவான்? அவன் எப்போ வேணாலும் வந்துட்டு போயிட்டு உங்களை என்ன பண்ணுவான்? எதனா ஒண்ணு பண்ணிக்கினே இருப்பான். அப்ப இதுல இருந்து நீங்க விடுதலை ஆகணும்னா இயேசுவுக்கு இடம் கொடுங்க. ஆண்டவராகிய இயேசுவை நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பாவத்திலிருந்து நீங்க விடுதலை ஆக்கப்படுவீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு அன்பு பிள்ளை ஜோஷுவா ஞானஸ்தானம் எடுக்க போறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் ரொம்ப நாளா ஒரு ஆலயத்துக்கு வராரு. பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றவங்க ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம்னா ஞானம் பிளஸ் சாணம். அதாவது எனக்கு இனி இவ்வளவு நாளா என் அறிவு கட்டத்தனமா நான் அதெல்லாம் போயிட்டு நான் இருந்தேங்க. இன்னைக்கு நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன். என் ஆண்டவராகிய இயேசுவை தெய்வமா நான் ஏற்றுக்கொள்றேன். அவருக்காக நான் வாழ விரும்புறேன்னு சொல்லி அப்படி ஏற்றுக்கொள்றவங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்றார் ஆண்டவர். அப்ப அந்த பிள்ளைக்கு நாங்க இன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டாரு. இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போறோம். அதனால அந்த ஞானஸ்தானம் கொடுக்கறதே நீங்க இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்துட்டு கர்த்தருக்கு மகிமை நன்றி சொல்வோம். மகிமை உண்டாகட்டும். நம்ம அப்படியே நின்று வேணுமா? கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்துடலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்தாங்க. சோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தகப்பனே, அற்புதமான இந்த கால வேளையில நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே எங்கள் பரிகாரியாகிய கர்த்தாவே, என் தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தீர். எங்களுக்காக தன் ஆண்டவரே பாவத்தை சுமந்தீர், நோய்களை சுமந்தீர், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டீர். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து கல்வாரி சிலுவிலே நீ மரித்து எங்களுக்காக அடக்கம் செய்யப்பட்டு மகிமையாய் உயிரோடு எழுந்து வந்து பாவத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்த தேவனுக்கு சோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கர்த்தருக்கு துதியும் கனமும் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் இன்றைக்கு காணிக்கப்படுவோம். சொல்லுங்க, என் பொருளாலும் எல்லாம் விளையும் முதல் பலனாலும் என் கர்த்தரையே நான் இந்த என் சொல்லுங்க, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கல என்று மனதிலே சொல்லிக்கொண்டு என் பொருளாலும் எல்லா விலையும் முதல் பலனாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். பார்த்து போங்க. சொல்லுங்க, இப்போது நம்மளுக்கு ஞானஸ்தானம் ஆராதனை இருக்குது. நம்ம ஞானஸ்தானத்தை முடிச்சிடலாம். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஒருவர் கை கொடுத்து வாழ்த்துதல் சொல்லிக் கொள்ளுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.